நமது ஊருக்கு பெருமை சேர்த்து தந்த எங்கள் ஊர் கிராமத்து நாட்டாமை வரதராஜன் மாமாவுக்கு நன்றியை தெரிவிக்கொண்டு எங்கள் குடும்ப சின்ன மரியாதை செய்ய காத்திருக்கிறோம். வல்லவன் வகுத்ததடா கருணா பருவதை எதிர்கொள்ளடா. நமது பாரபத்தி கிராமத்திற்கு பெருமை சேர்த்து தந்த முன்னாள் நாட்டாமை பெரியசம்சாரி கோனார் அண்ணன் வரதன் அவர்களின் நினைவாக அவருடைய தம்பி திரு செந்தில்குமார் BABL பெரியசம்சாரி கோனார் அவர்களுக்கு கிராமத்தார்கள் சார்பாகவும் நாடகம் நடத்தும் ராமன் குடும்பத்தார்கள் சார்பாகவும் அவரது மகன் பெரியசபை அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். வீடியோ ஓடுது, கேமரா ஓடுது. மாலை மரியாதை அணிவிக்கப்படுகிறது. முன்னாள் நாட்டாமை திரு வரதராஜன் அவர்களுக்காக மரியாதை செலுத்திய ராமன் குடும்பத்தார் அவர்களுக்கு எங்கள் வீட்டின் சார்பாகவும் பாரபத்தி கிராமத்தின் சார்பாகவும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பெரியசம்சாரி கோனார் அவர்களின் குடும்பத்திற்கு பொன்னாடை உயர்த்தி மாலை மரியாதை செய்த மாமா ராமன் குடும்பத்தார் அவர்கள் சார்பாகவும் நமது கிராமத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பான நாடகம் இருக்கிறது. அமைதியாக கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஹலோ ஹலோ தமிழே உனக்கு உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு சொல்லுங்க. ஐயமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயாமரே ஆத்தாமரே வணக்கம், உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு போடு. அண்ணமாரே தம்பிமாரே வணக்கம், உங்க தைவரத்தா குத்து நல்லா நடக்கும். ஏ ஐயாமாரே ஐயாமரே தம்பிமாரே வணக்கம், உங்க தெய்வரனா கூத்து நல்லா நடக்கும். அத்தமாரே மாமாமாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்காக. ஐயாமரே மாமாமாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும். ஏ ஐயாமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயாமரே ஆத்தாமரே வணக்கம், உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். அப்பமாரே அம்மாமாரே வணக்கம், உங்க சொத்துல வங்கிருக்கு எனக்கு ஆவோய். அப்பாமரே அம்மாமரே வணக்கம், உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கு போடு. ஏ ஐயாமாரே அத்தமாரே வணக்கம், உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கு. வெள்ளா குளம் சரவணை மைச்சட்னா சொல்ல தேவையில்லை. அருமையாக போடுவேன், அப்பப்போ கட்டிங்கும் போடுவேன். குடிக்காத யார் இருக்கா? என்ன ரோஜா போடுற சத்தியம் பண்ணுறா சூடத்தை அமர்த்தி. இது பாரபத்தி பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நாடகமா இல்லை சித்திர திருவிழாவா? இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே என்னுடைய அன்புக்காக வந்த அத்தனை பேர் பாதத்தை எம்கேஆர் வணங்குறேன். நன்றி உறவுகளே. எம்கேஆர் அன்பாலயத்துக்காக பேர் அண்ணே பெரியசாமி பாரபத்தி, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. அடுத்து நில்லுவேன், அவ்வளோதான். 1000 ரூபாய்க்கு அவ்வளோதான் செய்ய முடியும்.
பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் உள்ளே வந்து 100 ரூபாயை கொடுத்து என்னை சித்திரவதை படுத்தின பி.கே. கிருஷ்ணன் சின்ன வடுகி எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 101. 1000 ரூபா கொடுத்தாலும் பேசாமல் போகிறார். இந்த 100 ரூபாயை கொடுத்துப்புட்டு நான் எத்தனை பேச்சுடா நோத்தாங்கம்மாண்டு பெரியவெல்லாம் வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தலைக்கு 500 ரூபா கொடுக்காமையே போயிடுவியே. அப்படித்தான் வசூல் பண்ணணும். என்ன எக்கோ வைடா ஜனவனா அவன் ஒரு நாடகத்துக்கு போகாமல் இங்கே போட்டுக்கிட்டு இருக்கேன். நீதாண்டா கலைங்க. என்ன சொன்னாலும் 10 ரூபா தர மாட்டேன். வாங்க ப்ரோ, நான் ஒன்றும் மப்டி போலீஸ் கிடையாது, சும்மா எப்போ இந்த துண்டை போட்டு மாலை ஓட்டிய கிராமமாக பிரார்த்தனை நாடு நடத்தக்கூடிய குடும்பமானு கேட்டேன். எல்லாம் ஒன்று தானா? இந்த மாலை எதுக்கு எடுத்து போகிற? எல்லாத்துக்கும் போடுறதா? அது சரிப்பா. என்ன சொல்ல வர்ற? நீ தானே அன்பாலயத்துக்கு கூப்பிட்டு வந்த. யாருக்கு போடணும்? வாங்க பங்காளி. அவன் எல்லாத்தையும் அடிச்சு வெட்டி விடு, போட்டு விடு. பாரவத்தி கிராமத்தார் சார்பாக வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை அத்தனை பேரும் மகிழ்ச்சி படுத்துவதாக மரியாதை செலுத்துவதாக மலர் மாலை அணிவித்து பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மணிகண்டா ஆமாம், இந்தா அதை இரட்டையாக மூட்டி கோமணம் கட்டி குழி. எனக்கு மட்டும் நிலம் மாலையா? சரி சரி சரி. நான் ஒன்று அப்படி ஒன்று வைய மாட்டேன் ப்ரோ. மஞ்சூரட்டு மாடு மாதிரி நான் வெளியே வந்துட்டேன்னா நான் யாரையும் பார்க்க மாட்டேன். உங்களுக்காகத்தான் பேசாமல் இறுகி நிற்கிறேன். இங்கே பாரு, யூடியூப் முறியேன் அவன் வர முடியாது, ஸ்டாண்டை தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக தோப்பூர் கண்ணே வாடா வாடா, தீபாவளிக்கு எண்ணெய் வச்சு குளிக்க துண்டு வருதுடா வாடா. அவன் வரமாட்டேன் அவங்க அப்பத்தான் வயசுக்கு வந்த நாள் வரமாட்டேன், விடுவேன். அவன் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கருது வண்டி மாதிரி தான். அவன் இறங்கிட்டான்னா மண்ணி டயத்தை பார்ப்பேன், வயக்காட்டுக்காரன். தோப்பூர் கண்ணன் காடமங்கலம் யூடியூப் சேனல் முருகனுடைய உதவியாளர் கைதட்டலாம். அவங்க எல்லாம் பக்கவலமாக இருக்காங்க. 2 மணிக்கு மேலே என்ன எவனும் பார்க்க மாட்டாங்க. நீ போட்டுக்க, நம்ம நாடகம் ப்ரோ. பாரவத்தி வந்து போகிற வரவட்டமெல்லாம் பைபாஸில் கோயிலை வணங்காமல் போக மாட்டேன். ஆமாம், பெருமாள் நம்ம சாமி. இந்த நீ மாலை எதுக்கு? அதுக்கு 2 சிப்ப அரிசி கொடுத்தாலும் அன்பாளத்தில் இருக்க ஏழை வாழையை சாப்பிடுங்க. நினைவு பரிசை மேலத்திரு ராமன் குடும்பத்தார்கள் மற்றும் கண்ணப்ப நாயனார் சிலம்பாட்ட குழு நண்பர் சார்பாக பாரவத்தி என் அன்பு உள்ளங்கள் சார்பாக இந்த நினைவு பரிசு எம்கேஆர் அன்பாலயம் நம்மளுடைய ஆதரவற்ற இல்லத்தில் அந்த மக்கள் இருக்கு வரை நான் இல்லாட்டாலும் இந்த புகைப்படம் அங்கே தான் இருக்கும். பாரவத்தி கிராமத்துக்கு ரொம்ப ரொம்ப அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி பாய் ரூம் பாய் என்னப்பா அண்ணா நகர் இளைஞர் கண்ணப்ப நாயனார் கலைக்குழு பாரவத்தி சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 3001 நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி, வணக்கம். சமீபத்தில் ஒரு கட் அவுட் இருந்துச்சுல, சுட சுட சுண்டல் நாங்கள்லாம் மெண்டல்னு. ஆமாம், காரில் போகும்போது பார்த்துட்டு போனேன். அருமையான டைலாக். வாங்க தம்பி வாடா. என்னது? வீரகுல கல்லணை சார்பாக அங்கே உள்ள மக்கள் இளைஞர் சார்பாக என் அன்பு தம்பி ரூபாய் 1001. நன்றி 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 நன்றி. சும்மா எங்கே இருந்தாலும் உருவிட்டு வா வா. எவனும் மூக்கு தொடச்சா கூட கொண்டு வா. ஆவி ஒரு என் ஜிங்கா. சூப்பர் சூப்பர். எங்கு சென்றாலும் எத்தனையோ உறவுகள் என்னை பின்தொடர்ந்து அன்பை காட்டி கொண்டிருக்கிறார்கள். மறக்க முடியாது ஆவியூர் என் அன்பு இளைஞர்களுக்கும்
ஆவியூர் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம். மலர் மாலை நிமித்து ஆவியூர் கிராம பொதுமக்கள் இளைஞர் சார்பாக 1001 அன்பாலயத்துக்காக கொடுத்த ஆவியூரிலிருந்து வருகிறது அந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி வணக்கம். ஹலோ ஹலோ அன்னை தந்தை தான் வணங்கி பார்வதி அருமை சபையோர் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி பார்வதி கிராமத்திலேயே கட்டழகி நமக்கு பெருமாள் துணை இருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு பெருமாள் துணை இருக்காரு குங்கும பொட்டழகி அவோய் அன்னை தந்தை நான் வணங்கி அருமை சபையோர் வணங்கி பரபத்தி கிராமத்திலே கட்டழகி நமக்கு பெருமாள் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி. அருள்வாக்கு சொல்லி வச்சார் பார்வதியின் பெருமாளே ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா நம்ம ஏழை மக்களை வாழ வச்சா. தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி நமக்கு பார்வதி கிராமணியம் குங்கும பொட்டழகி அமோய் ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ. தரட்டு வண்டி ஒட்டி உள்ள சலங்க மணி மாடு ஒட்டி 2 சலங்க மணி மாடு ஒட்டி சாரட்டு வண்டி ஓட்டி சலங்கமணி மாடு ஓட்டி சாயங்காலம் போற வண்டியை ஏன் மாமா போல வண்டிய ஏன் மாமா சாயங்காலம் போற வண்டியை ஏன் மாமா பார்வதி கருப்பே வாசலுக்கு ஏழல மாமா நம்ம கருப்பே வாசலுக்கு ஏழல மாமோய் ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ. ஆளு இறவி தருவா 18 படியா அதையாதுடா இந்நாட்டு புடியருவா அலு இரவி சருவா ஆளு இறவி தருவா அதையாதுடா இந்நாட்டு என் கருப்பேன் புடியருவா கெட்டவரம் தந்துருமா ஏசாமி கெட்டவரம் தந்திடுமா ஏ சாமி. கெட்டவரம் தந்துருமா ஏசாமி அந்த 18 படிதாண்டா எனக்கு குலசாமி டேய் ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேலம்மா ஏலேலோ. ஒரு திறந்திருச்சு உள்ள பார்வதி கிராமம் பெருமாள் ஆலயத்தினுடைய கும்பாயத்துக்கு ஒத்துமையே ஆகிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையும் ஆயிருச்சு உள்ள ஒத்துமையும் ஆயிருச்சு. நாடு திறந்திருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு ஏன் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா வண்டி திருமணா அமோ நாடகத்தை பார்க்க தானே ஏழல மாமா கை தட்டலாம், ஜாமி பாட்டுக்கெல்லாம் கை தட்ட மாட்டேன். ஆடலும் பாடலாம் இருந்தால் ஒருத்தன் மேலே ஒருத்தன் ஏறுவேன். என் நம்பி போக மாட்டேன் விடிய முத்தூர் ரேடியோஸ் மகாலட்சுமி ரேடியோஸ் சார்பாக கல்யாணம் தானே. எந்த ஊரா? கீழே உப்புளி கொண்டு மேலே உப்புளி கொண்டு. நன்றி டேய், அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வாடா. அவன் நல்ல வயலாக இருக்கேன், ஆளை போடுறான். அன்பளிப்பு கொடுக்குற நண்பர்களே தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. செருப்பு போட்டு மேடையில் ஏறாதீங்க யாராக இருந்தாலும், சரியா? இது ஒரு புனிதமான இடம். எல்லா ஊர் நாடக மேடையும் புனிதமான இடம். செருப்பு போட்டு மட்டும் மேலே ஏறாதீங்க, சரியா? எந்த ஊர்? பார்வதி எங்கள் அண்ணன் மலைச்சாமி சார்பாக பொன்னாடையை போத்தி நன்கொடையை வழங்கிய எங்கள் மச்சான் ஆலப்புழா கல் வச்சிருக்காரு. மூர்த்தி மச்சான்
அண்ணே மலைச்சாமி எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. நன்றி 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 அண்ணே. தயவு செய்து ஐயா ஐயா வாப்பா வாப்பா வந்துட்டான்டா என் தம்பி. அதெல்லாம் நாடகத்தில் கிடைச்ச பேர் கிடையாது. நான் செய்த சேவைக்காக கிடைக்கக்கூடிய அந்த அன்பு. சிஆர் கார்த்திக் ஆவியூர் ஆர்ஜி விளையாட்டுக் கழகம் ஆர்ஜிஎம் விளையாட்டுக் கழகம் விளையாட்டு குடும்பம் ஆவியூர் பாரபத்தி நாகமலை. சரி சரி பாரபத்தி நாகமலை சார்பாக 501. அதே மாதிரி விழா கமிட்டியிட்ட அனுமதி பெற்று வாங்க. மேடையில் செருப்பு போட்டு வர வேணாம், ஏன்னா துடியான தெய்வம். உண்மையிலேயே இத்தனை வெளியூர் மக்களுக்கும் இந்த பாரபத்தி கிராமத்தார்கள் அன்பு நிறைந்த அந்த சந்தோஷத்தை நான் தாங்க முடியாது. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. உண்மையிலேயே அத்தனை ஒரு மக்களும் மேடையில் ஏறி நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம்ன்ற அந்த அன்புக்கு பாரபத்தி கிராமத்தில் உள்ள அத்தனை பேர் பாதத்தை எம்கேஆரை வணங்குறேன். ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி. சரி பாரபத்தி ராமர் பழனி மருமையை பொண்ணு கட்டினது பாரபத்தி. நீ வாக்கப்பட்டு போனது சரி, அது பொண்ணு இங்கே கட்டின பாரபத்தி. பிள்ளைய பேர் என்ன? கவியரசு. ஓம் கவியரசு மகாலட்சுமி திரும்ப குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணணும். சரி சேமா பண்ணிடுவோம். போய் உட்காருங்க, பூஜை நடக்குது, போங்க. நன்றி. 1000 கொடுத்தாலும் அமைதியாக போகிறேன். 100 கொடுத்து புட்டு பொண்டாட்டி வேறு ரேஷன் கார்டு அட்டை எல்லாத்தையும் சமாளிக்கணும். பேரன்பு கொண்டு என் உயிரில் மேலான பாசத்தை மட்டும் நெஞ்சில் சுமந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கலைகளையும் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய இரவு வணக்கம். இந்த நாடகத்துக்கு வந்து கூட்டத்தில் மாட்டிக்கிட்டு ஒன்றுக்கு நெருக்குதே தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோம்னு ஜட்டிக்குள்ளே நீர் கசிவு ஏற்படும். இனிமேல் என் நாடகத்துக்கு வரும்போது சென்றா உட்கார ஆள் ஆம்பளை ஆள் பேம்பஸ் மாட்டிட்டு வா. பேம்பஸ் இல்லைன்னா சிமெண்ட் சாக்கை 4 மடித்து தள்ளி போட்டு. அதே மாதிரி இன்னும் எப்படி வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். இந்த கூட்டத்தில் கணேஷ் போயில போகிற ஆள் தீர்ந்து போயிருக்கான். எவன்கிட்ட கேட்குறதுன்னு எவனாவது பாக்கெட்டை உடைக்கிறாளா ஒரு மாதிரியா தேய்க்கிறானான்னு அவனே வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உண்மையிலே அப்படி வந்திருக்கும் உறவுகளுக்கும். அதே மாதிரி நம்மளை கூட்டிகிட்டு பைக்கில் ஏற்றிட்டு வந்தானே அவன் எங்கன்னு இருக்கேன் அவன். ஆனால் இதில் என்ன தெரியுமா, ஒரு ஆளை ஏற்றிட்டு வந்தவன் அந்த ஏற்றிட்டு வந்தவன் ஒன்றுக்கு இருக்க போனாலும் இவன் எந்திரிச்சு போவேன். அவன் ஏய் மச்சான் ஒன்றுக்கு இருக்க போகிறேன் மச்சான், எனக்கு வருது மச்சான், அடுத்து டீ சாப்பிட போவேன் போவேன். என்னை விட்டுட்டு போயிட்டா முண்டைக்குன்னே கிடப்பேன். ஏன்னா அதெல்லாம் ஒரு காலத்தை நம்ம அனுபவிச்சான். அதே மாதிரி 8 மணி 7 மணி 6:30 என் பொம்பளை ஆள் ஊறான். தார் போய் பாயெல்லாம் விரிச்சிட்டேன். ஆனால் விரிச்சு பொம்பளைக்கு இடம் இல்லாமல் நீ தரையில் உட்காந்துருப்ப. மற்ற பொம்பளை ஊரம் ஏறி ஒய்யாரமாக உட்காந்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் இந்த நாடகத்தை ரசித்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி தான் தம்பி வெள்ளாகுளம் சரவணா, இன்றைக்கி தான் செட்டை பிரிச்சுட்டு வந்தியாடா? நேற்றே வந்துட்டியா? உணர்ச்சியா சோறு தின்றுருப்பிய? உண்மையிலே மைசெட்டு போடுற ஆளுங்க நம்ம ஊருக்கு மேலகாரக வந்தாலும் உங்களை யாராவது பயணம் செய்கிறதுக்கு ஓட்டிகிட்டு போகிறாங்கல்ல ஓட்டுநர், அவங்களையெல்லாம் சாப்பிட்ற நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிடுங்க ஐயா. எத்தனை பேர் வாகன ஓட்டியெல்லாம் போட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த பகுதியில் எத்தனையோ வீட்டுக்கு ஒளி விளக்காக ஏற்றி வச்ச கொத்தனார் வாழக்கூடிய பூமி இது. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், பைக்கில் போவாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கொத்தனார் நிமிந்தாள் சித்தாள் அத்தனை பேர்த்துக்கு நன்றி. ஆமாம், ஊர் முக்கியஸ்தர்கள் ஐயா அத்தனை பேர்த்துக்கு நன்றி. காவல்துறை ஐயா வந்திருக்காரா? இந்த கூட்டத்தில் என்ன பண்ண முடியும் ஐயா? காவல்துறை ஐயா வணக்கம். என்ன ஒரு போலீஸ் வந்திருக்கிய? ஆமாம், இங்கிட்டு போகக்கூடாது, அப்படியே உட்காந்து ஸ்டேஷனுக்கு போயிருங்க. ஆமாம், ஏன்னா இந்த அன்புக்கு நிறைந்து இருக்கக்கூடிய இந்த பாரபத்தி கிராமம் இன்னைக்கு பார்த்தீங்களா, இந்த கோயில் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? நிறைய ஊரில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பாரபத்தியில் பெருமாள் கோயில் அவ்வளோ தூரத்துக்கு கட்டியிருக்காப்பா. சக்தி உள்ள தெய்வம் இது ஒன்று. வளையங்குளம் ஒன்று தானா முளைத்த தலிலிங்க பெருமாள்.
உண்மையிலே நீங்கள் எல்லாருமே அருள் பெற்று அதே மாதிரி பைக்கில் காலையில் வேலைக்கு போகும்போது அங்கே வண்டியை நிப்பாட்டி விட்டு கும்பிட்டு போங்க. இல்லைன்னா போகிற போக்கிலே கிஸ்ஸடி பெருமாள் கிஸ்ஸடி பெருமாளே கிஸ்ஸடி பெருமாள் 108க்கு ஃபோன் அடிச்சிருவார். அவன் ஒரு மாதிரி அடிச்சுட்டு போகிறான்டா பின்னாடியே போங்கடா. அவன் வியா 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 மண்டன் நகரில் தூக்கி கொண்டு போய் குளுக்க சேர்த்திடுவாங்க. யார் சொல்கிறத கேட்குறா? ஏதாவது ஒன்று நம்ம சொல்ல முடியுதா? ஆனால் எதிர்த்து பேசாமல் இருக்க மாட்டேன். அண்ணே எங்களை ஒன்றுக்கு இருக்கக்கூடாது. ஏன் நான் லேசாக தானே இருப்பேன். என்ன லேஜா நட கணா என்ன ஒன்றுக்கு இருக்கும்போது முண்டுக்கல்ல வந்து விழுக போகுது. எதையுமே கேட்க மாட்டேன். பைக்கை இங்கே நிப்பாட்டேன்னா நிப்பாட்டாத, இங்கே பைக்கை அங்கே நிப்பாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காது. அப்புறம் இங்கே வந்து பைக் உரிமையாளர் சொல்கிறேன், இன்னொரு வண்டி மட்டும் நிற்கிது எக்ஸல், அதை மட்டும் நிறுத்துவேன். நான் என்ஃபீல்டு நிறுத்த செய்வேன். எது உலகத்தில் வீரத்திலும் சரி பாசத்திலும் சரி ரோசத்திலும் சரி என் தமிழை நான் அடிச்சுக்கிற எவனுமே கிடையாது. அதுக்குள்ளே ஏன் ப்ரோ அவசரப்பட்டு கைதட்டினீங்க? அதே மாதிரி அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு பார்த்தா செய்வனை வைக்கிறத வனமாற முடியாதா? செய்வனை அழகா வைப்பேன். ஒரு மோதிரம் போட்டிருந்ததுக்கு செய்வனை வச்சிருக்கேன். அவன் கையில் புண்ணு வந்துடும்னா அவன் மறுநாள் வெட்டி தாயில இழுத்து இந்தா சரவணை வெள்ளாகுளம் சரவணம்லாம் என்னடா நீ டாட்டாஜியில் கொலையை கட்டிட்டு போனால் ஊருக்காரபுரம் பேசுவாங்களே நல்ல வருமானம்டா. டெய்லி கத்த வர்றேன். அவன் கத்தி கத்தி பாவம் யூனிட் வாங்க முடியாமல் அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் மைச்செட்டுக்கார யூனிட்டை கலட்டி விட்டு அதில் என்ன பண்ணிட்டாயின்னு கேளு, டீச்சு பிட்டி கப்பை மாட்டி வச்சுட்டு போயிட்டேன். இவன் மைச்செட்டுக்காரன் போய் சப்பலை வரல அப்படின்னு எப்படி வரான்? அதே மாதிரி மைச்செட்டு போகிற ஆளுங்க வீட்டுகளில் சப்பலை எடுக்க முடியாதுல்ல. எந்த பொம்பளையும் ஒத்துக்கிறாது. கரண்ட் புள்ளி ஏறி இருப்பு வயரை கலெக்டுண்டு போஸ்ட் மரத்தில் நான் கொக்கி விடுவேன். போஸ்ட் மரத்தில் போடு. அன்னைக்கு ஒரு ஆள் அப்படித்தான் போஸ்ட் மரத்தில் கொக்கியை போட்டு வந்து சப்பலை வருதான்னு பார்க்குறேன், வரல. அப்புறம் போய் லைட் அடித்து பார்த்தா முண்டை போஸ்ட் மரத்துக்கு கீழே கட்டி இந்த கொடி கயிறில் போட்டிருக்கேன். எல்லாமே பதட்டம் தான். இந்த உலகத்தில் யார் பெரியாள்? பப்புனு வேஷம் போடுற எம்கேஆர் பெரியாள் இல்லை, யூடியூப் எடுக்கிற காடமங்கலம் முருகனும் பெரியாள் அல்ல, மைசெட்டு போடுற சரவணம் பெரியாள் வந்திருக்க அத்தனை பேருமே பெரியாள் அல்ல. இந்த உலகத்தில் யார் பெரியாள்னா 10 மாதம் நம்ம சுமந்து தன்னுடைய தகப்பன் எவ்வளவு தூரத்துக்கு தவறு பண்ணினாலும் நம்மளை கோழி குஞ்சு மாதிரி பாதுகாத்தாவார். பெத்த தாய் தான் பெரியாள், யாருமே பெரியாள். உடனே கைதட்டியல இன்னும் விஷயம் இருக்கு. அம்மா சொல்லுது, நீ வேலைக்கு மதுரைக்கு போகும்போது அம்மா சொல்லும், டேய் எங்கடா போற? மதுரைக்கு போகிறம்மா வேலை பார்க்க. சாயந்தரம் வரும்போது மசாலா ஜாமான் அரைக்க ஜாமான் இல்லைடா, மதுரையில் வந்து பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்காமல குறைச்சலாமல விலை, அங்கே வாங்கிட்டு வாடா. உடனே மகன், ஆகட்டும் தாயே, நான் வாங்கி வருகிறேன், நீங்கள் சீரியலை பார்த்து ஓய்வெடுங்கள் தாயே. எவனாவது சொல்லுவானாக்கும், சொல்ல மாட்டேன். ஏய் என்ன மசாலா ஜாமியா, அப்பா போக சொல்லுமா, எனக்கு அங்கே வேலை இருக்குது, புது படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அப்படியே படத்துக்கு போவேன், அப்படியே பேர் அடிச்சுட்டு அப்படியே வருவேன். ஒருத்தாங்க மாதிரி கேட்க மாட்டேன். அதே மாதிரி ஆத்தா சொல்லணும், டேய் எங்கே போகிற? ஆவியூர். ஆவியூர் ஹோட்டலில் ஒரு 5 புரோட்டா வாங்கிட்டு வாடா. டெய்லி சோத்தை திண்டுக்கிட்டே ஒரு மாதிரி வெண்டாவி வருது. ஏம்மாய் புரோட்டா சாப்பிடக்கூடாதுமா, நைட் நேரம் மைதா வாங்கிட்டு வர மாட்டேன். அதே தாய் செத்து போனதுக்கப்புறம் 80 புரோட்டாவை பிச்சு போட்டு இவன் ஒரு பக்காடி லெமன் ஆப்பை போட்டு மூக்குலாம் வடிஞ்சு சட்டி ஒரு பக்கம் ஒதுங்கி கிடக்கும். அப்படி உட்காந்துட்டு பிணைஞ்சிக்கிட்டு ஆத்தா போட்டாக்க முன்னாடி அழுவேன் பாரு. அம்மாய் புரோட்டா கேட்ட புரோட்டா கேட்ட இதெல்லாம் கேட்ட 80 புரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேம்மா, வந்து தின்னுமா. நோத்தா என்னடா போட்டா உடச்சிட்டு வந்தா தின்ட்டு பாடி படுப்பா. தாய் இருக்க வரை அருமை தெரியாது, தகப்பை இருக்க வரை அருமை தெரியாது. ஒரு வீட்டில் தாயும் தகப்பனும் இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? ஒரு குழந்தைக்கு தாய் இல்லாவிட்டால் உண்மையான பாசம் இல்லாம போயிடும், அறுசுவை உணவை இழந்து தவிக்கும் அந்த குழந்தை. தகப்பன் இல்லை என்றால் கல்வியை இழந்து தாயினுடைய சுமையை அந்த சிறுவன் சுமப்பான். இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கண்டிருக்கு. நீங்கள் அத்தனை பேருமே கோடீஸ்வரன் தான். எதுல? பாசத்துல. கோடிக்கணக்கில் காசு வச்சிருக்க எல்லாம் கோடீஸ்வரன் கிடையாது. பாசத்திலையும் அன்புலையும் கோடீஸ்வரன் யாருன்னா அன்றாடு கூலி வேலை செஞ்சு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைக்கிறேன் பாரு. இங்கே உட்காந்துருக்க என் தமிழன் தான் பெரியாள். தமிழனை தவிர யாரும் இல்லை. என்னை நிம்மதியாக பேச விட மாட்டேன். இன்னும் எத்தனை துண்டத்தையும் உருவிட்டு வர போறியோ. பாரபத்தி விவசாய சங்கம் சார்பாக பொன்னாடியை போத்தி ரூபாய் 1001. கர்றியான் புர்றியான் பொதுமக்கள் அனைவரும் நாடகத்தை காண வருக வருக அன்புடன். இப்படிக்கு
கொத்தனார் நண்பர்கள், சென்ட்ரிங் நண்பர்கள், பவர் பிளாக் நண்பர்கள், லோடுமேன் நண்பர்கள், கிராம பொதுமக்கள் பாரபத்தி சார்பாக ரூபாய் 1001. நன்றி நன்றி நன்றி. ஆவியூர் மரமாடு பாரபத்தி ரமேஷ் நண்பர் சார்பாக 51. அதே 51. படி ராஸ்கர் 51 கொடுத்துட்டா நகல்ற 50. ஏன்னா ₹1 இருந்து தான் ஆரம்பிக்குது 1 கோடி முடிய. அந்த 50 ரூபாயும் பெரிய தொகை கொடுக்கறதுக்கு மனசு வேணும். இப்போ ஆண்களுக்கு பூரா சொல்லி முடிச்சிட்டேன். மேடம், ஹாய் மேடம். பெண்கள் எல்லாம் ஒன்று கவனிங்கத்தா. கணவர் எவ்வளோ மன கஷ்டத்தோடு உங்களுக்கு உழைச்சி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி சம்பாரிச்சு வந்து கொடுக்குறாங்க. நீ என்ன பண்ணுறீன்னா, நம்ம தெருவுக்குள்ளே எவனும் கோட் சோட்டு போட்டு வந்துட்டாலே, அடியாய் வீரம்மா ஒரு மாதிரி அந்த ஆள் போகிறேன் லோனான்னு கேளு, நீ லோனை பூரா வாங்கி வை. அவன் சொல்லுவேன், அவன் ஷிஃப்டாப்பாக இன் பண்ணி, மேடம் 5 lakhs 5 லட்சம் போட்டிங்கன்னா ஒரே வருஷத்தில் 80 லட்சம் கிடைக்கும். பொம்பளை ஊரை வாங்கி வச்சுன்னா ஆம்பளை ஊரை உழைச்சி கட்டிக்கிட்டு நாளைக்கு கடை ஏறி போச்சு, மைத்தை பிடுங்கி போச்சு. சிந்திச்சு பார்க்கணும் எல்லாருமே. ஆனால் விரலுக்கு தக்கன வைக்க வேணும். காரில் ஒரு ஆள் பிளேட்டில் போக நினைப்பாங்க. அதே மாதிரி சைக்கிளில் ஒரு ஆள் காரில் போக நினைக்க முடியுமா? நமக்கு என்ன முடியுமோ அதை வாழ கற்றுக்கிறன்னு பேப்பரை பூரா எடுக்க ஒரு ஆள் வர்றாரு. ஒரு சாங் பாடிக்கிறோமா? ஹலோ 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 ஹலோ. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 8 பேரை பண்ணைக்கு வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், மதுரை பை பாஜையில் நல்ல வேலை போகுதுன்னு 15 ஏக்கர் நிலத்தை கொடுக்காம ரேட்டு ஏறட்டும்னு போட்டு வச்சிருந்தேன், கழுத்தில் 25 பவை நகை வச்சிருந்தேன், பொண்டாட்டிக்கு தெரியாம 2.25 கோடியே 10 பைசா வட்டிக்கு விட்டுருந்தேன், மற்றவங்க எல்லாம் 15,000க்கு 22,000க்கு செல்லு வாங்குறாங்கன்னு ஃபாரின்ல இருந்து 1.25 லட்சத்துக்கு ஐபோனு வாங்கி வச்சிருந்தேன், பணம் பெருத்து போச்சு மண்டை காயுதே, பொழுதுபோக்குக்கு என்ன செய்யணும்னு வீட்டுக்கே தெரியாம மதுரையில் ஒரு பொம்பளைய வச்சிருந்தேன். சிரிக்கிறத பார்த்தா ஈர புத்தி எச்சு புத்தி. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன், 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன், நல்ல கூடம் 10 பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாம் அப்பா, குடும்பம் கண்டு போகும் அப்பா. குடிதான் வேண்டாம் அப்பா, குடும்பம் கெட்டு போகும் அப்பா. குடிதான் வேணாம் அப்பா, குடும்பம் கண்டு போகும் அப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல, அதை யாரும் கேட்கல. பிடிஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல, அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன், அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். கொண்டாட்டி செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன், உண்டாட்டி செயினை வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலந்தாண்டா வெந்தது, எல்லாமே முடிஞ்ச பின்னே காலையில வெறு வயிற்றுல பல்லு விளக்குறமோ விளக்கலையோ
சரக்கு கப்பு சைடிஜ மட்டும் உணர்ச்சியா குடிச்சு புட்டு குடலந்தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 வருஷமா பொண்டாட்டி உள்ள பெத்ததாயுதப்பேன் சொந்த பந்த எதையுமே தேடாம இந்த பாலா போன சரக்க மட்டும் 20 ஆண்டு காலமா தொடர்ந்து அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேமே. அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. புதுசா குடிக்கையில மேல வராந்தான் அப்படிங்கிறாடே. இருக்கிற விஷம் இதுடா இருக்க இருக்க கொள்ளுதாடா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. கட்டிங்கு வாங்குறதுக்கு பல பேரு காலில தான் விழுந்ததுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா இப்போ குத்தாட்டம் போட்டு அங்கே வீடியோ எடுத்துட்டாங்க. உலகத்தில் உள்ள ஆள் உரம் பார்த்துட்டு துப்புவாங்க நக்கிட்டு திரி. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை கல்லிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்ச ஆளுக்கு மட்டும் இந்த பாட்டை படிச்சதுனால எரிச்ச மசுராத்தியா இருக்கும். மனசுக்குள்ளே வைவி எனக்கு தெரியும். இந்த பாட்டை எதுக்கு படித்தேன் கோத்தாங்கம்மான்னு வச்சாலும் மேடை மேடைக்கு நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். பிறவி என்பது ஒரு தடவை தான். இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போகிறது கிடையாது. அதுக்குள்ளே காசை கொடுத்துட்டு அப்புறம் சொல்கிறேன் பாட்டை முடிச்சுக்கிறேன். அம்மா பேனா சரி ரொம்ப நன்றி தம்பி. பாட்டை கருத்து விட்டியாடா. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு 4 மரசு நெல்லு வச்சிரு கையில அம்பளிப்பு சேர்த்து வச்சிருந்தேன். இது அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. தண்ணி நினைப்பியா? அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. நன்றி நன்றி அண்ணே. எங்களோட அம்மா உங்களோட பெரிய ஃபேன். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக 201 சின்ன பொண்ணு குடும்பத்தார் சார்பாக வழங்குகிறோம். இப்படிக்கு சின்ன பொண்ணு இருளப்பன் குடும்பத்தார்கள் பாரவதி வாழ்த்துக்க. ரொம்ப நன்றி தம்பி. பாரவதி லாரி உரிமையாளர் சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. நன்றி அருமை உறவுகளே. வணக்கம் வணக்கம். எலியாவதி மறக்க முடியாது. மிகப்பெரிய ஒரு பப்புன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எலியாவதி கோவால் அப்பு. எலியாவதி கிராமத்தார் சார்பாக அம்பளிப்பழத்து பெருமைப்படுத்திய நல்ல இதயத்துக்கு நன்றி. ஒரு பட்டனை மாட்டிட்டு போவேன். பெரிய தாள் நெஞ்சு முடி நல்லூர் முத்துவேல் அண்ணா அவர்கள். மாமா 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 என் பாசக்குரிய அன்பு மாமா நகைச்சுவை நடிகர் நல்லூர் முத்துவேல் மாமா சார்பாக 101. மாமா மாமா வந்திருக்காங்களா? நன்றி நன்றி நன்றி. நல்லூர் கிராமத்தார்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஓ மாமா நீங்களும் மாமா தான். அப்போ அவர் மாமான்னா நீ என்ன சித்தி மையனா? மாமா தான் விடுங்க மாமா. நன்றி மாமா. எல்லா மாமாவுக்கு நன்றி. அப்போ வாரா வாரா என்னப்பா கேபிகே காளி பெருமாள் கருப்பர் வீர விளையாட்டு குழு பாரவதி சார்பாக ரூபாய் 501. இன்னும் ஒரு ரவுண்டு போயிட்டு வா. போ போ நான் இங்கே தான் இருப்பேன். நன்றி நன்றி அத்தனை பேருக்கு நன்றி. ஏன்னா இந்த பாட்டு எதுக்கு படித்தேன்னா இந்த பாட்டை பாடி இந்த இத்தனாயிரம் பேர் வந்திருக்கிய இதில் ஒரு 4 பேராவது திருந்தனா நான் பாரவதி மேடைக்கு வந்தது புண்ணியமாக நினைக்கிறேன்.
ஐயா அதுக்காக நான் யோக்கியம்னு என்னைய சொல்லாதீங்க. நான் பெரிய குடியாரன். எப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாடகத்தின் அமைப்பாளர் ஆவியூர் பாண்டி மாப்பிள்ளையெல்லாம் காரியா வெட்டில் தண்ணி வாங்கி கொடுத்து படுக்க போட்டிருந்தேன். அந்த ஆள் பாவம் ஆவியூர் வண்டி வந்துட்டு ஏற்றி விட்டேன். பார்த்தா தூத்துக்குடி வண்டியில் போய் இப்போத்தான் திருப்பி வந்திருக்காங்க. ஏன்னா ஒரே விஷயம், ஒரு இனிப்பை சாப்பிட்டு பார்த்தவனுக்கு தான் அதனுடைய சுவை தெரியும். மதுவை குடிச்சனாலதான் அந்த அருமை எனக்கு தெரியுது. எங்கள் அண்ணங்களா தம்பிகளா உங்கள் பாதை தொட்டு கேட்குறேன். 5 வருஷமா சரக்க விட்டேன். ஏழைன்னா என்னன்னு தெரியுது, பசின்னா என்னன்னு தெரியுது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்தை வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன்னா அது காரணம் நானல்ல, இந்த நாடக கலையும் இங்கே இருக்கக்கூடிய என் உறவுகளும் தான். நன்றி நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. பொம்பளையாளுக்கு ஒரு பாட்டு பாடுறதா நீங்கள் கைதட்டணும். நீ பட்ட கஷ்டத்தை நான் தூத்துறேன். பொம்பளை ஆளுகள்கிட்ட என்ன ஒரு விஷயம் பிடிக்கும்னா, ஆம்பளை ஆள் என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தன் என்னடா கோத்தாண்டா உம்மான்னு பாஞ்சிருவேன். பாஞ்சு கையிலேயே கலட்டி போட்டு சட்டி ஓட்டுக்காரா போடலையோ பாஞ்சு உருண்டை அவன் தொடையை கடிச்சு. பொம்பளை ஆள் தான் டீசெண்டான சண்டை. ஓடி அவளே இவளே நீ அவனை வச்சிருந்த ஒரு டைரியில் ஃபுல்லாக பண்ணிக்கிட்டு அப்புறம் அது சிம்பிடுங்காமல் போய் அது வீட்டுக்கு முன்னாடி கிடக்கிற மண்ணை லேசாக புடச்சி 2 தூத்துதி அந்த காளி கருப்பையும் கேட்கட்டும் பெருமாள் கேட்கட்டும் கருப்பையும் கேட்கட்டும் பேசாமல் படுத்துக்கிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இப்போ ஒரு பாட்டாக பாடுறேன். வரதஜன்னு கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. வரதஜன்னு கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தான் விள பேசலாமா, காசுக்காக பெண்களை நீயும் திருமணம் செய்யலாமா. அட வரதஜன கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஒரு கூட்டி கல்யாண மண்டபத்தில் அடிக்கிற கொள்ள. இந்த வரதட்சணையினால எத்தனை தாய் தேவைப்பையும் மகளை கட்டி கொடுத்துட்டு 10 லட்சத்துக்கு வட்டிக்கு வாங்கி அதை கட்ட முடியாமல் தற்கொலைக்கு நிறையா நடந்து கொண்டு இருக்குது இந்த தமிழகத்தில். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னா, ஆண்கள் பெருகி விட்டோம், பொம்பளை குறைந்து விட்டாங்க. காரணம் இன்னைக்கு பொண்ணு கிடைக்கல. 37 வயசில் பார்த்தோம்னா மண்டை ஏறி கிடக்கு, பொண்ணு கிடைக்கல. அவன் என்ன செய்யறான்னா டெய்லி மண்டி ஓட்டு வேலிக்கரவில் படம் பார்த்துக்கிறேன். படம் பார்த்துக்கிட்டு செருப்படுத்து அவன் தலையிலே அடிச்சுக்கிட்டு வேற என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான் அவன் செய்ய முடியும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைல லேசாக சொல்லக்கூடாது. பாவம் அதுக்கெல்லாம் படித்து இன்னைக்கு பெத்ததாயுதம்பருக்கு பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்குங்க. அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். மதுரை வெற்றி தேட்டர்லாம் பார்த்தோம்னா பூராமே ஆந்திரா திருடங்க மாதிரி இவனுக்கு ஒரு மாசுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு மாசுக்கு. ஆனால் அப்படி போறவே நான் ஒரு நாள் போயிட்டேன். அந்த பிள்ளை இவன் ஒரு மாதிரியா சைனாக்காரன் மாதிரி இருக்கான். ஏன்னா பார்க்குற ஆளு கூட அவன் சொந்தக்காரனா தெரியும். ஒரே விஷயம், காதல் செய்யுங்க, காதல் தவறில்லை. ஆனால் காதலித்து அந்த பிள்ளையை கைவிடாம உங்க பெத்ததாய பெண் சம்மதத்தோடு, ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் உங்க தாய் தகப்பன் சம்மதத்தோடு திருமணம் செஞ்சு வாழுங்க. ஏன்னா வளர்த்தவங்க மனசு உங்களுக்கு தெரியும் ஐயா, நான் தப்புன்னு சொல்லலை. அதே மாதிரி ஆம்பளை பையலுக பொம்பளை பிள்ளைக்கு போன் அடிச்சா 1 நிமிஷத்தில் வைக்காத. ஒரு நாள் ஃபுல்லாக பேசுகிறேன். நைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மொட்டை மாடியில் படுத்துக்கிட்டு போர்வையை பொத்திக்கிட்டு இந்த வந்துட்டேன் பேசுறதுக்கு. வானே அன்பாளையத்துக்கு பேர் சொல்லிட்டு போனேன். மொச்ச பேர் பச்சைக்கார பேரண்ணா, பச்சைக்கார பேரஞ்சார்பாக 201 சென்னை ராஜாதேவி குடும்பத்தினர் ஆரப்பட்டி அவர்கள் உங்களுக்காக. நீ என்னடா சொல்ற மொட்டனாக்கு பல சொல்லுற அதானே, சென்னை ராஜாதேவி குடும்பத்தினர் பாரப்பட்டி. சென்னையிலேருந்து 100 ரூபாய் கொண்டு வந்த அதுக்கு என்ன பண்றது? அப்படி கேட்கும் போதெல்லாம் தள்ளி விட்டுரு. அப்படி இன்னும் 500 1000 மட்டும் வாங்கு, 100 வாங்காத. ஏன்னா ஒரே ஒரு விஷயம், அன்னைக்கு நான் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது எங்கள் ஐயா கோடாங்கி முனியாண்டி அவர் எங்கள் ஐயா வந்து 1 ரூபா தான் கொடுப்பாரு, 4 ரூபா கொடுப்பாரு. அது எப்படி கொடுப்பேன், அவனுக்கு நான் வேலை பார்க்கணும். அவர் கோடாங்கி அடிக்கும் போது ஜாம்புராணி ஓடணும். ஒரு நாள் ஜாம்புராணிக்கு பதிலாக மிளகாத்தூளை போட்டு விட்டேன். அவன் சாட்டை எடுத்து பிடிச்சிட்டே 1/2 மணி நேரம் என்னை சட்டான்னு அடித்து மூஞ்சில வீங்கி. ஏன்னா இன்னைக்கு சாமியார் ஆளுக இருக்காங்க தமிழகத்தில், சாமியார் ஆளுகளாம் இருக்கிய. இன்னைக்கு என்னது தெரியுமா, வீம்புக்கு மாடோட்டி விருதுக்கு வேட்டையாடுற எல்லாருமே. இன்னைக்கு சாமி எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம்னு அவன் அகராதியை மங்குன்னு ஆடுறேன். இந்த போலி சாமி ஆடுறவன்ட்டுலாம் போய் கேளு,
மழை எப்போ பெய்யும்னு சொல்ல மாட்டேன். மழை எப்போ பெய்யணும் ஒரு நாள் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன். அப்பா மழை எப்போ பெய்யும்? மழை மழை கருப்பன்ட்டு நீ மழை கேட்குற. அப்புறம் என்ன காரியா வெட்டி பெட்டிக்கடை கரண்ட் ஏற்க முடியும்? கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். ஆனால் போலீஸ்சாமி அடிப்பான் பாரு ஒரு அடி. இன்னும் 172 நாளில் கேட்டுக்கப்பா 172 நாளில் கருப்பை மழை இறக்குறேன்டா. ஏன்னா எப்படி மழை வேஞ்சிடும். ஏன்னா அந்த காலத்தில் இருந்தாங்க. பாரவத்தி கிராமத்திலாம் ஆதி காலம், ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த சாமி தான் இன்னைக்கு எல்லா சந்ததியிலும் நீங்கள்லாம் ஒரு மனதோடு வணங்குறீங்க. அப்போ இந்த முன்னோர்கள் நம்ம பாட்டையும் போட்டு இந்த சாமியை கண்டெடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. உண்மைதான? அப்பு ஒரே ஒரு விஷயம் ஐயா, எத்தனை கிராமம் இருந்தாலும் இன்னைக்கு மேடையில் சொல்கிறேன், உங்கள் வீட்டு காது ஊத்தில் சண்டை போடலாம், கல்யாணத்தில் சண்டை போடலாம், கிடாவட்டில் சண்டை போடலாம், சடங்குல கூட சண்டை போட தாய் மாமே பிரச்சனை இல்லை. ஆனால் கோவில் ஆலயத்தில் நடக்கக்கூடிய புனிதமான நிகழ்ச்சியிலே யாருமே சண்டை போடாது. உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். ஏன்னா அரசன் அன்றே கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். சாமி சும்மா இல்லை. இந்த வத்தியா திருந்த மாட்டேன், சூத்துல முச்சாத்தேன் சரி வருவேன். பார்வதி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, தத்துருமா பெருமாள் ஐயா. பெருமாள் மக்களை எல்லாம் காக்குறார் ஐயா. பார்வதி பெருமாள் மக்களை எல்லாம் காக்குறார் ஐயா. பார்வதி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பெருமாள் இருக்கிறார் ஐயா. மக்களை எல்லாம் தத்துருவமா காக்குறார் ஐயா. பெருமாள் தத்துருவமா காக்குறார் ஐயா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா. பெரிய நாச்சி இருக்கிறாளையா, காளியம்மனும் தத்துரும கொடுக்கிறாளையா. பார்வதி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பெருமாள் இருக்கிறார் ஐயா. ஏழு கொண்டவட கொய்ந்தாடே மக்களை எல்லாம் காக்குறார் ஐயா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைதான் வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா. 18 படிகாரப்பா 18ஆம் படியா. பார்வதி கிராமத்துக்கு பெருமாளை பார்க்க புறப்பட்டு நேரம் ஆச்சியா. பார்வதி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா, பெருமாள் இருக்கிறார் ஐயா. மக்களை எல்லாம் மாடு காக்குறார் ஐயா. பார்வதி பெருமாள் மக்களை எல்லாம் 100 ஆண்டு காக்குறார் ஐயா. கருப்பனை கொண்டு வந்து இப்படி நிப்பாரி விட்டு நோட்டீஸை படிக்கிறேன். கிழக்கு சூரியன் மாண்புமிகு பி. மூர்த்தி பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அவர் சார்பாக கூலப்பாண்டி கிராமத்திலே, ஆமாம் அடுத்த நாடகம் இருக்குல்ல, என்னைக்கு நாடகம்? அடுத்த வார செவ்வாய்க்கிழமை. ஆமாம், கூலப்பாண்டி பிற்கா கிராம பொதுமக்கள்
பி தனசேகர் திமுக தொண்டரணி துணை அமைப்பாளர் அவர் குடும்பத்தை சார்பாக எனக்கு அன்பளிப்பு 500 ரூபா. நன்றி 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 அண்ணி. அல்லோ சார் போச்சு ஏத்து. இங்கே தத்துருவமாக கருப்பன் இருக்கிறான், காளியம்மா இருக்குன்னா கொஞ்ச நேரத்தில் தூக்கி எறியும். அதுக்காக சாமி வராதால நீ தூக்கி எறிஞ்சாத அவசரப்பட்டு. சாமியை நிப்பாட்டி விட்டு நோட்டீஸை படிப்போம். வடக்கே வளநாடு வழிகுண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தட்சிணா பூமி ஆறாம்பலி கோட்டை, அங்கே 7000 பண்ண மேற்கே மலையாளம் மலையாள நாடு, அந்த மலையாள நாட்டை அரசே ஆட்சி செய்யும் காலம் அது முப்போகம் விளையக்கூடிய செல்வஞ்சலி பிறந்த மலையாள சிமடா. அரசனுக்கு பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல 60 பிள்ளைகள் பிறக்க, அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு நாட்டை ஆட்சி செய்ய வாரிசா குடுடா என்று சொல்லி மடிப்பிச்ச கேட்க, அப்ப காசி விஸ்வநாதன் சொன்னானா நான் 60 பிள்ளையும் விவரம் தெரிஞ்சு செல்லமாக வளர்த்து வாரேன், இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தார வாக்க மாட்டேன், இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன், இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில வளர்த்து ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டுக்கு தார வாக்க. அப்ப மலையாளத்து மக்களுக்கு அங்க சந்தோஷம் பொறுக்கலடா, அரசனுக்கு வாரிசு வந்துருச்சு. இந்த 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி மலையாள மக்கள் செல்லமாக வளர்த்து வரும் காலம், இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்சலி பறந்த மலையாள சீமை அங்க பத்தி எரியுதுடா, அங்க பயிரெல்லாம் கருகுது, அங்க விலங்கெல்லாம் ஜாகுது, மக்கள் எல்லாம் பசியில பட்டினில வாடுது. அப்ப மலையாளத்து அரசே நல்லா இருந்த மலையாள சீமை இந்த பஞ்ச வர காரணம் என்ன? எத்தனையோ கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்செறிஞ்சிரும், அங்க கோடாங்கி வாய கட்டி போடும். அப்ப மலையாளத்து அரசே அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா? அப்ப கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல அதிகாலை 6 மணிக்கெல்லாம் மண்டு குறி வாக்கையில அந்த கோசு உண்டு கோடாங்கி சொன்னானா இன்னைக்கு 60 உள்ளையும் ஒரு மாறி ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ, இது பொல்லா கருப்புடாட்டா, இது 6 அடி வெங்கடா, இது 1000 யானை கொண்ட பழமுடா, இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது, இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா கருப்பேன் நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு கிளப்ப வழி தெரியாம அங்க பக்கத்துல நெருங்குனா அங்க அனல் காத்து வீசுதுடா. அப்ப ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை என் கருப்பனட்டா. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது, அப்ப வானம் குமுறுது, அங்கே இடியோட கூடிய பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய மலையாள நாட்டை விட்டு. என் மலட்டாட்டு தண்ணியில
என் கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில தள்ளாடி வருதுடா. அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டில எந்த திசையில போய் நான் உக்கார? என்னை வளர்த்த மலையாள நாடு என் வளர்ப்பு பொறுக்காம நாட்டை விட்டு நான் கிளம்பிட்டேன். நான் தமிழ்நாட்டில் எந்த திசைக்கு போக? அப்ப மலட்டாட்டு தண்ணியில வரக்கூடிய கருப்பேன் பெட்டி அட அழகு மலைக்காடு என் அருவி மலை சொங்க அந்த அழகு மலை வனக்காட்ட 18 திருடர்களும் கொள்ளையடிக்க வருங்காலம். அப்ப என் கருப்பேன் பெட்டி மலட்டாட்டு தண்ணிலிருந்து திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையை நோக்கி. அந்த 18 திருடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா 18ஆம் படியாட்டா. என் 18 படிகரப்பு கொஞ்ச நேரம் நீ பார்வதி கிராமத்துல உள்ள ஜாமிகளை கூட்டி இந்த வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அரும்பு குறையாம அடாத காத்து வீசாம இந்த நாட்டு மக்களுக்கு வீரம் புரியணும். என் 18ஆம் படியா என் ஒத்த காலு ஜப்பானிரோ என் காளி முனியா கொஞ்ச நேரம் என் சிரசில் வந்து உக்காந்து இந்த பார்வதி கிராமத்துல நீ விளையாட நேரம் ஆச்சுடா. என் ஜாமிய வணங்கி என் கலைப்பணியை துவங்குறேன் ஜாமி. என்ன கரத்திலும் புன்னலம் குடிகை மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஒன்றியம் பார்வதி கிராமத்திலே அமர்ந்திருக்கும் அளவுக்கு ஸ்ரீ பெருமாள் சாமி கோவில் ராஜகோபுர மகா கும்பாஜிவலாயம் முன்னிட்டு மேலத்தரு திரு ராமன் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக ஜல்லிக்கட்டு பேரவை தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பனங்கனத்தான் எம்ஆர் ராஜாங்கன் சார்பாக 101. இந்த அட்டையை எங்கன்னு எடுத்த? இது என்ன அட்டை? பொட்டு அட்டை மாதிரியா இருக்கு. ஏதாவது ஒன்று அன்னைக்கெல்லாம் குண்டி தொடச்ச அட்டையை விளைச்சு வந்துட்டாங்க. பார்த்தா தக்காளி பழமா இருக்கு. எதில் விட்டேன்? வாயில. ஆறு இருளப்பைமைனா அந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் நமது பெருமாள் கோயிலுக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் பி செந்தில் BA BL அவர்கள் பெரியசாரி கோனார் கிராம நாட்டாமை மற்றும் குடக்கோயில் காவல்துறை சார்பாய்வாள தலைமையிலும் மற்றும் வந்திருக்கும் அத்தனை கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு கிராம பொதுமக்கள் ஒத்துழைப்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சவேந்தன் நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் அறந்தாங்கி அருகில் உள்ள மேலப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த அன்பு வாத்தியார் KPA காளிமுத்து அவர்கள் இந்த மேடைகளே வேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். கோயிலினும் இனிமையான கோயில் வாங்கி இங்கே மொத்தம் எத்தனை நாடகம் நடந்திருக்கிறது? ஒரு ஆள் 10 ஒரு ஆள் 11 மறுபடியும் போய் எண்ணிட்டு வா. எத்தனை நாடகம் நடந்துச்சு, எத்தனை வள்ளிகள் வந்திருப்பாங்க, எத்தனை நடிகர் வந்திருப்பாங்க. ஆனால் வந்திருக்க வள்ளிக்கு தனி சிறப்பு உண்டு. அவர்கள் பேரை சொல்லக்கூட என் நாவு கூசுது. ஏன்னா அவரோட திறமையான வள்ளிதா தம்பி. வந்திருக்கு வள்ளி MA. என்ன சொல்றீங்க? வள்ளி அம்மா MA படிச்சிருக்காங்களா? அவ ஆத்தாப்ப இன்சில் MA ரேணுகாதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாடக உலகத்திலே யாரும் நாடகம் தரவில்லை என்று வேதனையோடு தெரிந்த ஒரு கலைஞனை உலகத்தில் உள்ள தமிழனுக்கு பூரா அறிமுகம் செய்தேன். அது நான் செய்த புண்ணியம். ஆனால் குரலிலும் குறையில்லை, உடம்பிலும் குறையில்லை. பட் ஒன் திங், மண்டையில் மசுர் இல்லை. என்ன சொல்றீங்க? அது போய் அவனை பிடிச்சி நக்கு. மண்டையில் மசுர் இல்லைன்னா என்ன சொல்றேன்னா கேம் மண்டகே ஹேருகே குளோஸ்கே. சரி அந்த மண்டைக்கே எப்படி சொல்கிறேன்? இங்கே வர்றா பழைய தேங்காய் சில்லு முகத்தில் முழிச்சிட்டு போய் பரிசம் போட்டு அந்த பிள்ளைக்கு எப்படா பிள்ளை வரக்கும்? பாலமேட்டிலேருந்து ரசிகர் என்னாச்சு? பாலமேட்டிலேருந்து வருகிறது இந்த அண்ணே விஜய் அண்ணே, அவளை சார்ந்து வருகிறது இந்த பாலமேடு அன்பு உறவுக்கெல்லாம் நன்றி வணக்கம். ஒவ்வொரு ஆளாக சொல்கிறதுக்கு இந்த நாடகம் 7 நாள் ஆகும். எதில் விட்டேன்? வாயில. மசுர் இல்லடா.
மண்டையில் மசுரலாட்டாலும் தொண்டையில் வளமா பாடுவேன். நேற்று ஒரு ஆள் சொல்லியிருக்கேன், இந்த கிரீமை போடணும். மண்டையில் உரம் அரை கிலோ கிரீமை போட்டிருக்கேன். முண்டை அது என்ன கிரீம்னு பார்த்தா கோல்கட்டை பதுக்கி தேய்ச்சிருக்கேன். அப்படியாவது முறையில் வந்துடும் வரல. என் அன்பு நண்பன் வையாபுரியை சேர்ந்த SP செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். MK டிப்ளக்ஸ் பாய்ஸ் மந்தை மந்த பயலுக. ஆமா, பாரபத்தி சார்ந்த மந்த பயலுக சார்பாக MKR அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001. இது யார்? நம்ம சொந்த பயலா அண்ணே. சரி, நன்றி நன்றி. போங்க. ட்ரிபிள்எக்ஸ் பெரிய தலைவர், பார்த்தாலே தெரியுது, பெரிய கிளாஸ். ஓகே, போய் 2ஆம் நம்பர் ரூமில் படு போடு. அவ்வளோதான். நன்றி நன்றி. எதில் விட்டேன்? வாயில இல்லை முண்டை. இதில் ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி. ஒரு நாளைக்கு 12 புரோட்டா 3 ஆம்பளைட்டு ஒரு ஆப்பாயில் போக காராச்சவை அரை கிலோ திண்டாலும் திண்டு விட்டு பேரலக்கூடிய பெய்யை இலச்சவன் தாண்ட முடியாது. என் அன்பு தம்பி தம்பி ஹாய் ப்ரோ. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஆறுமணிய பெண்பாடல். டே சரவணா, நான் மைக்கில் கொஞ்சம் வாலி மைப்பா, பிள்ளை முகம் ஆடுதுடா. ஏத்துறா, உன் சட்ட சொல்ல தேவையில்லடா, கருப்பையும் காப்பாத்தாரண்டா. டேய் ஏத்துறா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா, நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா, எனக்கும் புரியலையப்பா. கருவறை முதல் கல்லறை வரைக்கும், கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. ஓ, கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை வேண்டும் சிநேகிதா. கடவுளை கூட பார்க்கணும்னா காசு வேணும் சிநேகிதா. சரியா
அப்பா சின்ன உலகாணி வேலுநாச்சியார் சார்பாய்ஸ் சார்பாக 101. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையடி குமரன் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் வெத்தலை என்பது ஒரு நாளைக்கு 1.5 கிலோ காலி பண்ணக்கூடிய ஒரு சக்தி. எங்களது கோயில்பட்டியைச் சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை செய்ப்பார்கள். டஜாம் பட்டாம் இருளப்பன் சிவா ஜெயசூரியன் பாரபத்தி நண்பர்கள் எம்கேஆர் அன்பலயத்துக்காக ரூபாய் 101. அன்பு உறவுகளுக்கு நன்றி நன்றி. தயவு செய்து இனிமேல் அம்பளிப்பு வேண்டாம், அமைதியாக நாடகத்தை பாருங்க ஐயா. அப்புறமேல் நான் வாங்கிக்கிறேன். நன்றி, வணக்கம் வணக்கம். அதனை தொடர்ந்து பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி புதுக்கோட்டை ஏகே அருள் அவர்கள் ஆளுண்டை செய்ப்பார்கள்.
திறமையான ஒரு ஆல்ரவுண்டு சக்கரவர்த்தி, சும்மா சொல்லக்கூடாது ஒரு கலைஞனை. இன்னைக்கு புதுக்கோட்டை முத்தமிழ் நடிகர் சங்க நாடக நடிகர் சங்கத்தில் நம்பர் 1 ஆல்ரவுண்டுனா எங்கள் அண்ணன் தான் ஏகே அருள். வாழ்த்துக்கள். இது எல்லாரும் பாருங்க. இது என்ன சொல்லு அப்படி சொல்கிறா? சிங்கம், முகர் சிங். இது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கட்லா மீன் தூண்டி முள்ளுன்றேன், இதை புழுவை தடவி போட்டுக்கிட்டு அதை அவர் அருமையாக வாசிப்பார். இதை எல்லாரும் வாசிக்க முடியாது, நாக்க வெட்டி போகிறோம். ஆமாம், நண்பர் அடிக்கிறவர்கள் தயவு செஞ்சு மேடையில் ஏறாதீங்க. இனிமே அனுமதி இல்லை, கிராமத்தார் கட்டுப்பாடு. அவர் சொல்லுவார், அவருக்கு ஒரு டயம் ஒதுக்கி சொல்லுவார். அந்த டயத்தில் வந்து அவருக்கு நன்கொடை அளிக்கிற கேட்டுக்கொள்கிறோம். தயவு செஞ்சு யாரும் இனிமேல் மேடையில் வராதிங்க, எந்த பக்கமும் ஏறக்கூடாது. செருப்பு போட்டு யாரும் மேலே ஏறக்கூடாது, அதையும் பார்த்துக்குங்க. கொஞ்சம் பார்த்துங்க. பச்சை மலை பக்கத்தில் மோளுன்னு சொன்னாங்க, சொன்னதில்லை நாயமன்ன பெரியாத்தா ஆரீராரோ 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 ஆரீராரோ. திறமையான கலைஞ கைதட்டலாம். உண்மையிலே வாழ்த்துக்கள் அருள் அண்ணா, சூப்பர். வேற எதுவும் வச்சிருக்கியானே? என்ன வீட்டில் இருக்க ஜாமான அப்புறம் பெருமாளுக்கு உகந்ததே இந்த சங்கு தான். சூப்பர் சூப்பர். இங்கே சீன் தாளம் அமைத்துக் கொண்டிருக்கும் புதுகை சுப்பிரமணியன் அவர்கள் சீன் தாளம். போதும் போது இதே அதிகம் லைட்டாக போடு, ரைடு ஓவரியா என்ன காட்டி கொடுக்குறியா? சாமி யார் என்னைக்குமே மருதங்குடி கிராமத்தில் MC அழகு, அவர் எல்லாத்துக்கும் தெரியும். நகைச்சுவை நடிகர் அழகு இல்லாமல் அன்றைய வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் இல்லை. யாரு? மருதமணி அண்ணனுடைய தந்தையார். அவர்தான் எங்க மணிவாத்தியாருக்கு அப்புறம் எனக்கு அரிதாரம் பூசி விட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞன்னா மருதங்குடி அழகு பெரியப்பா தான். அந்த நன்றியை நான் மறக்கவில்லை. எங்கள் அண்ணனை போன வருஷம்தான் அறிமுகப்படுத்தினேன். ஆனால் வள்ளிதர்மநாடத்துக்கு எங்கள் அண்ணன் வரமாட்டேன்னு சொன்னிச்சு. நான் சொன்னேன், அண்ணே நீ பிறவி கலைஞண்ணே வானே, உன்னால் முடியும். உனக்கு உறுதுணையாக நானும் என் தம்பி காடமங்கலம் முருகன் இருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் பூரா இருக்கு என்று சொல்லி அழைத்து வந்தேன். எம்கேஆர் எப்படி பேர் வாங்குறனோ அதே அளவுக்கு பேர் வாங்கி இன்னைக்கு எங்கு சென்றாலும் எங்கள் அண்ணனையும் என்னையும் இந்த உறவுகள் தேடி வர்றதுக்கு காரணமே உங்களுடைய அன்புதான். காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை நாயகனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்து சென்ற இடமெல்லாம் பேரும்புகழும் பெற்று வெள்ளாகுளம் அப்படின்னா அங்கே எத்தனையோ ஜாம்பவான்கள் நல்ல மனிதர்கள் வாழ்ந்தாலும் வெள்ளாகுளம் என்றால் மக்கள் மனதில் ஞாபகத்து வருவது எஸ் வெள்ளாகுளம் சரவணா. சரவணா ஆடியோ எஸ் வெள்ளாகுளம் சரவணா, நீயும் நானுமா சரவணா. ஹலோ ஹலோ
எஸ் வெள்ளகுளம் சரவண மைசட்டுமா சக் 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 ஏய். பட்டி தொட்டி வாங்குது பேர்தாமா சக் 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 எஸ் வெள்ளகுளம் சரவணா அமர் குடும்பத்தார்கள் மற்றும் பாரவத்தி கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் ஆவியூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எனது அன்பு மாப்பிள்ளை நாடக உலகத்திலே ஒரு நடிகராக இருந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக இன்னைக்கு கொத்தனார் வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமை மைத்துனர் ஆவியூர் பாண்டி அவர்கள் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர். வாழ்த்துக்கள் மாப்பிள்ளை. எனக்கு எந்த பேரு வேணாம், நீங்க நல்லா இருக்கணும்யா, நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நன்றி நன்றி. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். உலகத்தில் எந்த ஒரு தொழிலையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த நபரை மட்டும் யாரும் மறந்து விடாதீங்க. உண்மையிலே அவங்க தான் நம்ம குருநாதர். அது எந்த தொழிலாக இருக்கட்டும். எங்கள் வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த SS மணியையா மாணவனும் நான் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்திலே நான் பிறந்தாலும் உலகத்திலே பெத்த தாய்க்கு ஒவ்வொரு மகனும் ஒழுக்கமாக நடந்து கொண்டால் அதுவே தாய்க்கு ஆனந்த கண்ணீரோடு பெருமை. ஆனால் என்னுடைய தாய்க்கு பெருமை சேர்க்கும் விதமாக விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சுகுளம் கிராமத்தில் எத்தனை உறவுகள் இன்னைக்கு சொல்கிறேன் பாரவத்தி மேடையில். உங்கள் பகுதியில் ரொம்ப வறுமையாக இருக்கக்கூடிய குடும்பத்தை அவங்களால சாப்பாடு கூட வழியில்லைன்னா ஏன்ட்டு அழைச்சிட்டு வாங்க, நான் வீடு கட்டி கொடுத்து வாழ வைப்பேன். ஏன்னா அது பொய் கிடையாது, இதுதான் உண்மை. யார் வேணால் வரலாம். நான் இருக்க வரைக்கும் அந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களை காப்பாற்றிடுவேன். ஒரே விஷயம் ஐயா, அப்படி எம்கேஆர் அன்பாலயத்தில் அத்தனை மக்கள் இருக்காங்க. இப்போ ஒரு 4 பேர்த்துக்கு 4 குடும்பத்துக்காக என்னுடைய சொந்த இடத்துல வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்புறம் யாரும் அதை பார்ப்பாங்கன்றது நிச்சயம் இல்லை, கிடையாது. வெளியேற்றிடுவாங்க. என் சொந்த வந்தேன் அண்ணன் போய் வெளியேற்றிடுவேன். நான் உசுரோடு இருக்க வரைக்கும் தான் அவங்கள பார்க்க முடியும். அதுக்கப்புறம் இங்கே இருக்க அத்தனை தமிழ் உறவுகளும் எம்கேஆர் அன்பாலயத்தில் உள்ள மக்களை மறந்துடாதீங்க, கைவிட்டுறாதீங்க. உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொண்டு அடியன் MK ராதாகிருஷ்ணன் பாப்பனு காமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். என்னை இந்த உலகத்துக்கு பூரா எடுத்து சென்ற என் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமுள்ள காடமங்கலம் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தம்பி முருகனுக்கு அத்தனை பேருமே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே கைபேசியில் நாடகம் பார்க்குறீங்கன்னா அது காரணமே வந்தேன். உங்களை எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாரவத்தி கிராமத்தில் எத்தனையோ நாடகம் நடந்திருக்கு. எந்த பப்பனும் இவ்வளோ நேரம் நின்றுக்க மாட்டாங்க. ஏன் நிற்கிறேன், இங்கே இருக்க என் உறவுகளை பூரா அவங்களுக்குன்னு குடும்பம் இருக்குது. அவங்க எத்தனையோ வேலைக்கு போயிருப்பாங்க. அப்படி இருந்தோம் எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி எங்கள் நாடகத்தை பார்க்க வந்த இந்த உறவுகளை ஏமாற்றக்கூடாதுன்னு இவ்வளோ நேரம் நின்றேன். உங்களை அத்தனை பேர் உறவுகளே, உங்களை அத்தனை பேர் பாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவித்து கொண்டு நான் போயிட்டு வரேன். இப்போ வந்துடுவேன் 10 நிமிஷம். இந்த கூட்டத்தில் இருக்க ஆளுக ஒன்றுக்கு இருக்க முடியாது. நீ போட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் ஏதொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி அடவோ பேர சொல்லும் பட்டி தொட்டி. வந்தவருக்கெல்லாம் பசியை போக்கி எத்தனையோ பேத்துக்கு ஒளிதுவமாக வாழ்க்கையை ஏற்றி விட்டு நீ நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டு பிரிந்தாலும் அவர் பாட்டை நீ பாடும்போது கேப்டன் விஜயகாந்த் ஐயா என்னை ஆசீர்வாதம் செஞ்சது மாதிரி இருந்துச்சு தம்பி. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நல்ல மனிதர்கள்லாம் ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு சொல்கிறேன், நாட்டில் நல்லவர்கள் அதிக நாள் வாழ மாட்டாங்க. இதே உண்மை. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. சில தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை செஞ்சா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. முந்தி எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் மேடையில எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி. தம்பி இந்த வரி என்ன வரி, வரியா சொல்லுங்க பாடாம. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. அதே மாதிரி தான்டா மனுஷன் வாழ்க்கையும். எவ்வளோ பழகுனாலும் அடுத்தவன் போட்டுக்கான்னு காசை காட்டிட்டான்னு அங்கே போயிடுவேன். ஒரு
கிடா குட்டியை ஒருத்தர் வளர்ப்பார். கிராமத்தில் உள்ள ஒரு ஏழை விவசாயி ஒரு கிடா குட்டி வளர்ப்பார். அது சின்ன வயசுலேருந்து சின்ன குட்டியிலேருந்து வளர்த்துக்கிட்டே இருப்பார். அகத்திக்கொலை கொடுப்பாரு, புண்ணாக்கு கொடுப்பாரு, கோதுமை தவிடு கொடுப்பாரு. அவர் திங்கிற கடல முட்டாயி, வாழைப்பழம், அவர் திங்கிறது சிக்கனு கூட கொடுப்பாரு. அந்த கிடா குட்டி திங்க. ஆனால் அவர் அது நம்பாது. அந்த கிடா பெருசானவனே இந்த வியாபாரி வருவேன், வந்துட்டு அந்த கிடாயை தொடைய ஒரு பிடி பிடிப்பேன், கறி எம்புட்டு விழுகும்னு. அப்படியே அந்த வெதர் கோட்டையை 2 தடவை தட்டுவேன், முன்னாடி 2 தடவை தடவேன், அப்படியே இப்படி ஆட்டுவேன். அப்போ அந்த கிடா நினைக்குமா, நம்ம வளர்த்தவன் இது வரைக்கும் நம்மளை இப்படி மஜாஜ் செய்யவே இல்லையே, இப்போ நல்லா மஜாஜ் பண்ணிட்டேன், ஒரு வேளை கொடைக்கானலில் வேலை பார்த்துருப்பானோ அப்படின்னு அவனை நம்பி காசை கொடுத்தோடனே இந்த கிடா போயிடும். ஆனால் அந்த கிடாய்க்கு தெரியாது காலையில் 5 மணிக்கு கடையை திறந்து உடனே அறுத்து போடுவேன்னு. அண்ணே அதனாலதான் எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. என்னப்பா வெதர்னா கொட்டையா? காலையில் 8 மணிக்கு சிராசு கடை திறந்துருவாங்க. உன் போட்டோவை எடுத்து கொண்டு போய் காமியே அலசி தெரியுமா போட வெண்ணமேனே. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு, ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு. எத்தனையோ பேர் எதையோ எழுதி